விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரையிலிருந்து புதுச்சேரிக்கு செல்லும் மார்க்கத்தில் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வாலயம். இந்த தலத்தில் இறைவனார் மகாகாளேஸ்வரர் என்றும் அம்பிகை மதுர சுந்தரநாயகி என்றும் வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார்கள். இந்த தலத்தின் மூலவர் 3ஆக பிளவுபட்ட லிங்க திருமேனியராக காட்சி தருகிறார். முன்னொரு காலத்தில் கடுவழி சித்தருக்கு நேர்ந்த அவமானத்தினை பொறுக்காமல் ஈசன் வெகுண்ட காரணத்தால் லிங்கம் 3 முகங்களாக உடைந்ததே காரணம் என்கின்றனர் பக்தர்கள். கடுவழி சித்தருக்கு குயில் வடிவில் அம்பிகை காட்சி தந்த தலம் இது. இத்தலத்தில் உள்ள அரச மரத்தின் அடியில் கடுவழி சித்தர் சிவனை எண்ணி தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது சரியாக மழை பெய்யாத காரணத்தால் மக்கள் அனைவரும் வறுமையில் வாடிக்கொண்டிருந்தனர். சித்தரின் தவத்தால்தான் ஏதோ மாற்றம் உண்டாகி நாட்டில் மழை பெய்யவில்லையோ என்று எண்ணிய அந்நாட்டின் மன்னன் ஒரு தேவதாசியின் மூலம் அவரது தவத்தை கலைத்தார். சித்தர் தவம் கலைந்து எழுந்தபோது மன்னன் அவரிடம் நாட்டின் பஞ்ச நிலையை எடுத்துக் கூறினார். மன்னனின் பேச்சை கேட்ட சித்தர் அவருக்காகவும் மக்களுக்காகவும் மீண்டும் தவ வாழ்க்கையை தொடராமல் இங்கேயே தங்கி சிவப்பணி செய்து வந்தார். இசை பயில்பவர்கள், குரல் வளம் வேண்டுபவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் இனிமையான குரல் வாய்க்கும். கலையில் மேன்மை பெற விரும்புவோரும் இங்கு வந்து ஓலைச்சுவடியுடன் அருட்பாளிக்கும் கலாச்சந்திரனை வழிபட்டு பேர் பெறலாம்.